मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति டெல்லி முதல்வராகும் ரேகா குப்தாவின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இரண்டாயிரத்தி 25 டெல்லி தேர்தலில் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரேகா குப்தா புதன்கிழமை டெல்லி முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரது சொத்து மதிப்பு, கல்வி தொகுதி, குடும்ப பின்னணி ஆகியவை குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். 2025 டெல்லி தேர்தலில் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரேகா குப்தா புதன்கிழமை டெல்லி முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கவுன்சிலர், துணை மேயர் போன்ற பதவிகளில் இருந்து படிப்படியாக வளர்ந்த ரேகா குப்தாவின் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக அமைக்கும் ஆட்சிக்கு தலைமை தாங்க இருக்கிறார். அவரது சொத்து மதிப்பு, கல்வி தொகுதி, குடும்ப பின்னணி ஆகியவை பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெரிந்து கொள்வோம். ரேகா குப்தா தனது ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை டெல்லியில் முடித்தார். 2022ஆம் ஆண்டு மீரட்டில் உள்ள சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில் LLB சட்டத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றார். காசியாபாத்தில் அமைந்துள்ள IMIRC சட்டக் கல்லூரியிலும் படித்தார். மேலும் ரேகா குப்தாவின் தேர்தல் பிரமாண பத்திரத்தின்படி அவருக்கு 5 கோடிக்கு மேல், அதாவது 5,31,34,981 சொத்து மதிப்பும் உள்ளது. 2023-2024ஆம் ஆண்டில் அவரது கணவருடன் சேர்ந்து அவரது மொத்த வருமானம் 1,21,05,810 ரூபாய் அல்லது 1 கோடிக்கு மேல் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே ஆண்டில் அவரது வருமானம் 6,92,000 என்றும் சொல்லப்படுகிறது. டெல்லி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரேகா குப்தா ஒரு தொழில்முறை நிபுணர். பிக்சட் டெபாசிட் உள்ளிட்ட வங்கி சேமிப்புகளிலிருந்து வட்டி வருமானம் பெறுவதோடு பங்கு வர்த்தகம் மூலம் வருமானமும் பெற்றுள்ளார் என பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது குழந்தை பருவத்தில் பள்ளி படிக்கும் போதே ரேகா RSS மாணவர் பிரிவான ABVPயில் இணைந்தார். பின்னர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்தில் தௌலத் ராம் கல்லூரியில் செயலாளர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். மேலும் 1995-96ஆம் ஆண்டில் டெல்லி பல்கலைக்கழக மாணவ சங்க தேர்தலில் போட்டியிட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது கல்வியை முடித்த பிறகு ரேகா குப்தா 2003-2004ஆம் ஆண்டில் பாஜகவின் இளைஞர் பிரிவான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் டெல்லி பிரிவில் சேர்ந்து 2004 முதல் 2006 வரை அதன் செயலாளராகவும் பணியாற்றினார். 2007ஆம் ஆண்டில் அவர் வடக்கு பிதாம்புராவில் இருந்து கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2007 முதல் 2009 வரை டெல்லி மாநகராட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலக்குழுவின் தலைவராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். 2009ஆம் ஆண்டில் டெல்லி பாஜக மகிழா மோர்ச்சாவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2010ஆம் ஆண்டில் கட்சியின் தேசிய செயற்குழுவில் உறுப்பினரானார். 2012ஆம் ஆண்டில் வடக்கு பிதாம்புராவின் வார்டு 54 கவுன்சிலராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.